நெல்லியடி போலீசாரின் மோசமான செயல், பொதுமக்கள் முறைப்பாடு. வவுனியாவில் நடந்த விபத்து, இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. அக்குறைகுட துப்பாக்கிதாரியின் வாக்குமூலத்தில் சிக்கிய 48 கொலைகள், குழப்பத்தில் போலீசார். மன்னாரில் காலாவதியான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்திய விற்பனை நிலையம் பூட்டு. நிலக்கரி இறக்குமதியில் பாரி மோசடி, முஜிபுர் ரஹ்மான். பயங்கரவாத தடை சட்ட வரைவு எதிர்ப்பு, யாழ்ப்பாணத்தில் மக்களின் கருத்துக்கள் திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைப்பு. வடக்கில் 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பழமையான அம்மன் கோவிலை முழுமையாக விடுவிக்குமாறு கோரிக்கை. மட்டக்களப்பில் காட்டு யானை அட்டகாசம், ஒருவர் பலி, இருவர் படுகாயம். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி மோசடி, சிஐடியில் முறைப்பாடு. ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வீட்டில் கட்டப்பட்டிருக்கும் பதாகை சர்ச்சையை கிளப்பும் விமல். மேர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் நிலைய பிரிவிற்குட்பட்ட குடவத்தை பகுதியில் மக்கள் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாகவும் போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியிடம் இது தொடர்பாக முறையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியாக குடவத்தை கிராமத்துக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருந்ததுடன் A9 வீதியின் போக்குவரத்து சுமார் 3 மணி நேரம் தடைப்பட்டதுடன் நீண்ட வரிசையில் வாகனங்கள் தரித்து நிற்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்விபத்து பற்றி மேலும் தெரிய வருகையில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி எருவுடன் பயணித்த பாரவூர்தி ஓமந்தை பகுதியிலே பழுதடைந்த நிலையில் தரித்து நின்றிருந்தது. இந்நிலையில் குறித்த பாரவூர்தியினை பழுது பார்க்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும்போது யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பிரிதொரு பாரவூர்தி குறித்த பாரவூர்தியின் பின்பக்கம் மோதிய இவ்விபத்தானது இடம்பெற்றது. மேலும் இவ்விபத்தானது அதிக பனிமூட்டம் காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணையினை வவுனியா ஓமந்தை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அக்குறைகுடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட இரட்டை கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரி தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தென்மாகாணம் உட்பட பல பகுதிகளில் சுமார் 48 பேரை கொலை செய்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர் தான் என்றும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் மாலமி பகுதியில் ரூபாய் 2 லட்சம் பணத்தை பெற்றுக் கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அன்றைய தினம் மொனராகலைக்கு தப்பி சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் அவர் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மத்தளையை அடைந்ததாகவும் கூறியிருந்தார். மொனராகலையின் நக்கல பகுதிக்கு சென்ற பிறகு அழைத்துச் செல்ல அங்கோட லொக்கா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் நண்பரான கெலும் என்ற மற்றொரு சந்தேக நபர் வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பின்னர் துபாயில் இருந்து ஒருவர் கெலுமை அழைத்து ஒருவர் வருகிறார், அவரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். கரந்தனிய சுத்தா என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கொலைகள் நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. ஐயா சுத்தா என் கடவுள், நான் சுத்தாவுக்காக இதையும் செய்வேன், நான் பணத்துக்காக இதை செய்யவில்லை என்று சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் இருந்து மேலும் வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். தற்போதைய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த போதிலும் நிலக்கரி இறக்குமதியில் நடைபெற்றுள்ள பாரிய முறைகேடுகள் குறித்து மௌனம் காப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். நிலக்கரி கொள்வனவு விவகாரத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையினால் இலங்கை மின்சார சபைக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி
நிலக்கரியை இறக்குமதி செய்ததன் காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 7,672 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இதுவரை 8 கப்பல்களில் நிலக்கரி வந்துள்ள நிலையில் இந்த நிலக்கரிகள் தரமற்றவையாக இருப்பதோடு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அவை கொண்டு வரப்படவில்லை. இது அப்பட்டமான ஒப்பந்த மீறலாகும். சந்தையில் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $60 முதல் $70 கொள்வனவு செய்ய வாய்ப்புள்ள நிலையில் அரசாங்கம் $98 என்ற மிக உயர்ந்த விலைக்கு தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்துள்ளது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டார். மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற பொதுமக்களின் முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையை அடுத்து குறித்த விற்பனை நிலையத்திற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பர்ட் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் போதே குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த விற்பனை நிலையத்தில் காலாவதியான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையிலும் அழுகிய பழங்கள் மரக்கறிகள் விற்பனைக்காக வைத்திருந்ததன் அடிப்படையிலும் களஞ்சிய சாலை சுகாதாரமான முறையில் பேணப்படாமையின் அடிப்படையிலும் விற்பனை நிலையத்தின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனை நிலையத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஏனைய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வரை களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவுக்கு எதிராக மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை இடம்பெற்றது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் மற்றும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தேவையில்லை என்பதை வலியுறுத்தி அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதன்போது பெருமளவில் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தபால் அட்டைகளில் தமது கருத்துக்களை பதிவு செய்து வழங்கியிருந்தனர். பொதுமக்களாக, அதாவது வடக்கு கிழக்கு பொதுமக்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் இதுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே இந்த பிடிஏ பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் பிஎஸ்டி என்கின்ற இந்த சட்ட வரைவுக்கு எதிராக நாங்கள் இன்றைய தினம் இந்த கையெழுத்து போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த கையெழுத்து போராட்டம் என்பது நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுடைய இந்த மக்கள் இந்த சட்டம் தொடர்பாக என்ன புரிதலில் இருக்கிறார்கள் என்பதனை வெளிப்படுத்தும் முகமாகவே நாங்கள் இந்த விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பிடிஏ என்கின்ற இந்த சட்டமானது ஒரு ஆபத்தான ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இன்று இந்த பிடிஏ என்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது 1979ஆம் ஆண்டு 48ஆம் எண் இலக்க அடிப்படையில் தற்காலிகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகவே காணப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டம் 1982ஆம் ஆண்டு நிரந்தரமான ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட்டு இந்த சட்டத்துக்கு கீழே பல்வேறுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நியாயமற்ற முறையிலே பல்வேறுபட்ட சட்டத்தரணிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாணவர் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நியாயமற்ற முறையிலே எவ்விதமான விசாரணைகளுமின்றி இந்த கைது செய்யப்பட்டு சிறையிலே வாடியிருந்தார்கள். ஆனால் அவர்களில் எவ்விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்யப்பட்ட பிற்பாடும் ஆனால் அவர்களுக்கான எவ்விதமான ஒரு நியாயமோ இல்லது அவர்களுக்கான ஒரு விடயமோ இந்த அரசு செய்யவில்லை. தொடர்ச்சியாக இந்த அரசு தம்மை பாதுகாக்கின்ற வகையிலே பிஎஸ்டி என்கின்ற ஒரு சட்ட வரைவை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. தேர்தலிலே, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி பொது தேர்தலிலே இந்த அரசானது தன்னுடைய 129ஆம் பக்கத்திலே, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து விதமான சட்டங்களையும் நாங்கள் நிராகரிப்போம் என கூறியிருந்தது. ஆனால் எங்கு நிராகரிச்சிருந்தது? இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு தம்மை பாதுகாக்கின்ற புதிய பிஎஸ்டி என்கின்ற சட்டத்தை தான் அமல்படுத்த போகின்றதுன்னு சொல்லி அந்த சட்ட வரைவை அறிமுகப்படுத்துகின்றது. நான் ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன். மக்கள் உங்களை தெரிவு செய்தது உங்களை பாதுகாப்பதற்காகவா? நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். மக்கள் உங்களை தெரிவு செய்தது மக்களுடைய நலனுக்காக. ஒரு புதிய அரசாங்கம் வந்தால் பழையவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதியவர்கள் வந்தால் எமக்காக போராடுவார்கள், எம்முடைய விடயத்தை கருத்தில் கொள்வார்கள், அதை சர்வதேச ரீதியாக கொண்டு போவார்கள் சொல்லி மக்கள் விழித்திருந்தார்கள். மக்கள் அதை சிந்தித்து ஒரு புதிய ஒரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? இந்த அரசாங்கம் இன்று என்ன செய்கின்றது? புதிதாக அரசை பாதுகாக்கின்ற வகையில் புதிய சட்டங்களை அமல்படுத்துகின்றது. அண்மையில் கூட வல்வெட்டித்துறையினுடைய போலீஸ் OAC சொல்லியிருக்கிறார், சாந்தண்ணாவினுடைய அந்த பதாதை அந்த இடத்தில் இருந்தால்
அவருக்கு எதிராக, அதாவது அந்த அவருடைய சகோதரனுக்கு எதிராக நாங்கள் பயங்கரவாத வழக்கினை நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி தடை சட்டத்தின் கீழ் வழக்கினை தொடருவோம் என கூறியிருந்தேன். ஒரு சாதாரணமான ஒரு பதாதைக்கே உங்களுக்கு இப்படின்னு சொன்னால், மக்கள் என்னென்று தங்களுடைய பிரச்சனைகளை பொது வழியில் கதைப்பது, மக்கள் எவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்பாக போராடுவது. இன்றைக்கும் எங்களுக்கு காணாமலாக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் வீதிகள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் வடக்கு கிழக்கில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசு தீர்வு காணுகிறதா? இல்லை. ஏனென்றால் தன்னை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையெல்லாம் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசு எதற்கு? மக்கள் நாங்கள் தெரிவு செய்தது, மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கருத்தில் கொள்வீங்கன்னு சொல்லி. இதனால் அதாவது இந்த பிஎஸ்டி என்கின்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்படுமையானால் இந்த மக்களுடைய சுதந்திரம், அதாவது மக்கள் எங்கும் செல்லக்கூடிய சுதந்திரம் பறிக்கப்படும். அதே போன்று மக்களுடைய பிரச்சனைகளையும் கருத்தில் படாது போராடுகின்ற மக்களை விசாரணை இன்றி அவர்களை சிறையில் அடைக்கின்ற நிலைமை வரும். விசாரணைகளை நடாத்தப்படாது. அதாவது இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த சட்டங்கள் இருப்பதால் ஏற்படும். எனவே இந்த அரசாங்கம் இந்த சட்டங்களை அனைத்தையும் நிராகரித்து மக்களை இந்த சட்டம் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள், சிறுபான்மை மக்கள் மீது தான் இந்த சட்டம் பாய்ச்சப்பட்டது. ஆனால் இப்பொழுது தென்னிலங்கை மக்கள் மீதும் இந்த சட்டம் பாய்ச்சப்படுது. நாங்கள் எங்களுக்காக நாங்கள் கேட்கவில்லை, இந்த இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக தான் நாங்கள் இந்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தொடர்ச்சியாக இந்த சட்டம் இருக்குமானால் என்னுடைய சுதந்திரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும். எனவே இந்த சட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் நிராகரித்து எம்மவர்களை இந்த நாட்டிலே ஒரு சுதந்திரமிக்கவர்களாக வாழுவதற்கு நீங்கள் கரிசனை புரிய வேண்டும் என்பதனை இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வடக்கில் 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 2 நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட ஒரு கோயிலை முழுமையாக விடுவிக்குமாறு உள்ளூர் தமிழ் சைவர்கள் உரிய அதிகாரிகளிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் வலிகாமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இலங்கை ராணுவம் தமிழர்களின் தனியார் காணியை தொடர்ந்தும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நோக்கிலேயே மாற்றுப்பாதையை விரைவுபடுத்தும் பணியை ஆரம்பித்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். தனியார் காணியின் ஊடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு செல்ல ராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியை அகலப்படுத்தும் முயற்சி உள்ளூர்வாசிகளின் எதிர்ப்பினை அடுத்து ராணுவத்தால் கைவிடப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி அம்மன் கோவிலும் அதன் சுற்றுப்புற பகுதியும் ஜூன் 15, 1990 அன்று உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. மே 2002 முதல் விசேட அனுமதியின் பின்னர் ஒரு சிலருக்கு மாத்திரம் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. போர் தீவிரமடைந்ததால் ஜூன் 2006 அந்த அனுமதியும் நிறுத்தப்பட்டதோடு நல்லாட்சி அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சரான விஜயகலா மகேஸ்வரர் 9 வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக உள்ளூர்வாசிகளுடன் கோவிலுக்கு சென்றார். பிப்ரவரி 3, 2015 மகா சிவராத்திரி முதல் ராணுவ அனுமதி பெற்றவர்கள் மாத்திரமே கோவிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய நிர்வாக குழு கூறுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் ஜூன் 24, 2023 அன்று வடக்கில் 234 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதையொட்டி சைவர்கள் மீண்டும் ஆலயத்தில் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். எனினும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்ற நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. கோவிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை ஆக்கிரமித்துள்ள ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் உட்பட தமிழ் மக்களின் தனியார் காணிகளில் ஆலயத்திற்கு செல்வதற்கான தற்காலிக பாதை அமைக்கப்பட்டதாக பிரதேசத்தின் குடிமக்கள் சமூக அமைப்பு பிரதிநிதிகள் வலியுறுத்துகின்றார்கள். கோவிலுக்கு செல்கின்ற பாரம்பரிய பாதையையும் அதை சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலத்தையும் ராணுவம் இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் தமிழ் மக்களின் தனியார் நிலங்கள் வழியாக கோவிலுக்கு செல்லும் தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக மாற்றும் நோக்கத்துடன் பிப்ரவரி 16 அந்த பணியை ஆரம்பித்த ராணுவம் உள்ளூர்வாசிகளின் எதிர்ப்பை அடுத்து கைவிட்டதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் தெரிவிக்கின்றார். ராணுவத்தின் முயற்சிகள் குறித்து தெல்லிப்பளை பிரதேச செயலகம் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதேச சபை தலைவர், கோவிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதைக்கு அருகில் தற்போது ராணுவ முகாம் இல்லாவிட்டாலும் ராணுவ வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்று இன்னும் அந்த இடத்தில் காணப்படுவதாகவும் வலியுறுத்தினர். வாகனம் பழுது பார்க்கும் நிலையத்தை உடனடியாக அகற்றுமாறும், ராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பழைய வீதியை பக்தர்களுக்காக திறக்குமாறும், கோவிலுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குமாறும் பிரதேசத்தின் தமிழ் சேவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் வழியாக ராணுவத்தால் அமைக்கப்பட்டு தற்காலிக வீதிக்கு பதிலாக கோவிலுக்கு செல்லும் பழைய வீதியை விடுவிக்க வேண்டும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சுப்பிரமணியம் பிரசாந்த் குமார் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு முனைக்காடு கிராமத்துக்குள் இன்றைய தினம் அதிகாலை புகுந்து காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை வேளையில் முனைக்காடு கிராமத்தின் குடியிருப்பு பகுதிக்குள் திடீரென புகுந்த காட்டு யானை அங்கிருந்த வீடுகளுக்குள் புகுந்து அட்டகாசம் புரிந்துள்ளது. இதன்போது அதிகாலை வேளையில் தங்களது வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்த பெண்களை இலக்கு வைத்து யானை தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த கோர தாக்குதலில் முனைக்காடு மாரியம்மன் ஆலய வீதியைச் சேர்ந்த கதிர்காம தம்பி சிவபாக்கியம் என்னும் 75 வயது பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மேலும் தாக்குதலுக்கு உள்ளான ஏனைய இரு பெண்கள் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சடலம் மரண விசாரணையை தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதே நேரம் இன்றைய தினம் காட்டு யானையின் தாக்குதல்கள் காரணமாக வீடுகள் மதில்களும் சேதமடைந்துள்ளதுடன் பயிர்களும் சேதமடைந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் ஊடுருவல் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக அதிகாலை மற்றும் இரவு வேளைகளில் மக்கள் நடமாடும் பகுதிகளில் யானைகள் புகுவதனால் உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதம் தொடர்கதையாகி வருகின்றது. யானைகளின் இந்த அச்சுறுத்தலை தடுக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து கொக்கட்டிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் நாட்டிற்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை சமர்ப்பித்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி கொள்முதல் செயல்முறை மற்றும் அதன் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி அந்த குழு இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளது. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அன்றைய ஜனாதிபதி அதில் தலையிடாதது போன்று தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணைகளிலும் தற்போதைய ஜனாதிபதி தலையிட மாட்டார் என தாம் நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைப்பதற்கான போட்டிப் பரீட்சைக்கு முன் நிபந்தனையான பட்டப்படிப்பு தொகுதியை நிறைவு செய்வதற்கான கால அவகாசம் திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை பட்டப்படிப்பை நிறைவு செய்த 40 வயதிற்குட்பட்டவர்கள் தற்போது தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாகின்றார்கள். இது தொடர்பான திருத்தப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னர் வெளியான வர்த்தமானியின் கீழ் 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 2025 ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் அரசு சேவையில் பணியாற்றி முறையான அனுமதியுடன் பதவி விலகியவர்களும் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு முன் பட்டப்படிப்பை நிறைவு செய்திருந்தால் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என புதிய வர்த்தமானியில் திருத்தப்பட்டிருக்கின்றது. டிட்வா பேரழிவினால் ஏற்பட்ட பாதிப்பை இலங்கை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றது. கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து சுமார் 4700 பேர் இன்னும் தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு அதாவது IOM மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிறை சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை, கேகாலை, நுவரெலியா, கொழும்பு, மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 45 செயலில் உள்ள பாதுகாப்பு மையங்களில் 1332 குடும்பங்களை சேர்ந்த 4729 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் 25 மாவட்டங்களையும் பாதித்தது. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாடசாலைகள், கோவில்கள், சமூக அரங்குகள் மற்றும் பிற பொது கட்டிடங்களில் தங்குமிடம் தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பல தற்காலிக தங்குமிடங்கள் மூடப்பட்டிருந்தாலும் மதிப்பிடப்பட்ட 80 இடங்களில் 45 மையங்கள் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகின்றன. இடம்பெயர்ந்த மக்கள் தொகையில் பெண்கள் 27%, ஆண்கள் 25%, 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் 26%, முதியவர்கள் 14% உள்ளனர். திறந்தவெளி இடங்களில் 64% கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதனால் அவர்கள் மிகவும் பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய குழுவாக கருதப்பட்டனர். 53% இடங்களில் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் பதிவாகியுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்கள் தொகையில் 1%தினர் மாற்றுத்திறனாளிகள் என்றாலும்
பாதிக்கும் மேற்பட்ட மையங்கள் குறைந்தது ஒரு மாற்றுத்திறனாளியையாவது கையாளுகின்றது. இருப்பினும் 60% தளங்கள் அவர்களுக்கு முழுமையாக அணுகக்கூடியதாக இல்லை. இந்த அறிக்கை பல பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு கவலைகளை எடுத்து காட்டுகின்றது. சுமார் 35% மையங்களில் வன்முறை அல்லது துன்புறுத்தலை தடுக்க பாதுகாப்பு ரோந்துகள் அல்லது தங்குவதற்கான முறையான விதிகள் போன்று குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. தாய்ப்பால் கொடுப்பதற்கான பிரத்யேக இடங்கள் 27% இடங்களில் மட்டுமே உள்ளன. சுகாதார வசதிகளும் நெருக்கடியில் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த வீட்டை 3 தட்டு கொண்ட கட்டடமாக நிர்மாணித்து கலாச்சார மத்திய நிலையம் மற்றும் நூலகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அந்த வீட்டின் முன்னால் கட்டப்பட்டுள்ள பதாகையில் கௌரவத்துக்குரிய தமிழீழத்தின் ஜனாதிபதி என குறிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் ராணுவ புலனாய்வுத்துறை பிரதானி சுரேஷ் சாலே என்ன செய்தார் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியுள்ளது. யுத்தத்தில் அவயவங்களை இழந்த ராணுவத்தினருக்கு ராணுவ மற்றும் போர்க்கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ முகாம்களை அகற்றி வருகின்றனர். இன்று நாட்டில் பாதுகாப்பு படையை விட்டு செல்லுவோர் அதிகரித்துள்ளது. நாட்டில் தலைவரே பாதுகாப்பு படையின் வலிமையை குறைத்து மதிப்பிடுவதனாலேயே பாதுகாப்பு படையை விட்டு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தொடர்ச்சியாக ராணுவத்தை வலுவிழக்கச் செய்வதற்காகவே தொடராக பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்படுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையிலிருந்து பட்டதாரிகளின் வெளியேறும் அறிவுசார் வெளியேற்றம் பாரிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வு ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு பல்கலைக்கழக பட்டதாரிகளில் 50%க்கும் அதிகமானோர் நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறுவதாக அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. அந்த ஆய்வில் மேலும் மருத்துவம், பொறியியல் மற்றும் விவசாயம் போன்ற முக்கியமான துறைகளில் வெளியேற்ற வீதம் 80 முதல் 90% வரை உயர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 42,000 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் பயில்கின்றனர். குறிப்பாக அறிவியல் சார்ந்த துறைகளில் பட்டம் பெற்ற மிகச்சிறந்த மாணவர்கள் பெருமளவில் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். பல்கலைக்கழக கல்விக்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 87 பில்லியன் ரூபாய்களை செலவிடுகின்றது. இலங்கையின் 24.5% மக்கள் வறுமையில் வாடும் நிலையில் எமது நாட்டின் வரிப்பணத்தில் உருவான மருத்துவர்களும் பொறியியலாளர்களும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்கின்றனர். இது இலங்கையின் இலவச கல்வி செல்வந்த நாடுகளுக்கான ஒரு அபிவிருத்தி உதவி திட்டமாக மாறியுள்ளது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பொருளாதார மற்றும் சமூக யதார்த்தங்களே இந்த நிலைக்கு காரணம் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய சந்தையுடன் ஒப்பிடும்போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் வழங்கப்படும் சம்பளம் மிக குறைவாகவே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான மெர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக கம்பஹா மேல் நீதிமன்றத்தினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஒன்றை போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது மேல் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் இருவர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு இன்று இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் வாசித்து காட்டப்பட்டன. முன்னாள் அமைச்சர்களை தவிர சரத் எதிரிசிங்க, அஜித் மெல்ரோய், ஜயந்த கப்ரால் மற்றும் நவீன் வீரகோன் ஆகியோரே இவ்வாறு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்ட ஏனைய பிரதிவாதிகளாவர். இதன்போது அனைத்து பிரதிவாதிகளையும் பிணையில் விடுவித்த கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி நயனா செனவிரத்ன வழக்கை மீண்டும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார்.